ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியமும் பெரும் கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறும் விதமாக ஏராளமான நற்காரியங்களில் நாம் ஈடுபட்டிருப்போம். இந்த மாதத்தில் பிரதான வணக்கங்களான ஒற்றைப்படை இரவை கூட நேற்று வணக்கத்தில் நாம் ஈடுபட்டிருந்தோம். ஒரு பிரார்த்தனை கூட நாம் ஓதி வந்தோம். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக என்ற அந்த பிரார்த்தனையை நாம் ஓதி வந்தோம். அல்லாஹ்வின் மன்னிப்பு தான் மிக சிறந்தது. அவன் நம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கை நமக்கு எளிதாக ஆகிவிடும் என்பதில் உறுதியான ஒரு நம்பிக்கையை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ரமலான் மாதத்தில் இறைவனை நினைவு கூறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி தரப்பட்டிருந்தது. இந்த நினைவு கூறுதல் பிற மாதங்களிலும் நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் கவனமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா வணக்கங்களை விட இறை நினைவு என்பது மிக முக்கியமானது. இறை நினைவு சரியாக இருந்தால்தான் வணக்கம் என்பது சரியாக இருக்கும். இறை நினைவு சரியாக இல்லை என்று சொன்னால் வணக்கம், எந்த வணக்கத்தை செய்தாலும் அது பூரணம் பெறாது, அது சரியான ஒரு நிலையை அடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறை நினைவு எப்போதும் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இறை நினைவை தரக்கூடிய வணக்கங்கள் தொழுகை ரொம்ப பிரதான ஒரு வணக்கமாக இருக்கிறது. அது மார்க்கத்தின் கடமையான ஒரு வணக்கமாகவும் நமக்கு இருக்கிறது. தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு வலியுறுத்தி சொல்கிறான். அதை பேணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த தொழுகையை பேணக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் எப்போதும் தொடர்பு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் அல்லாஹ்விடம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலையானது பிரார்த்தனை என்கின்ற அந்த நிலைக்கு இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக, காரியத்துக்காக இறைவனை அணுகும் போது குலதூய்மையோடு இறைவனை அணுகினோம் என்று சொன்னால் அது இறை தொடர்பை நமக்கு அதிகப்படுத்துகிறது, மனது நிம்மதி அடைகிறது, நம்முடைய காரியங்களில் நாம் எளிதாக்க ஆக்கப்படுகிறோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், உள்ளங்கள் இறை நினைவால் தான் அமைதி பெறுகிறது. நீங்க வேற எந்தெந்த காரியங்கள் செய்தாலும் அமைதியாகுங்கிறதுக்கு எந்த விதமான கேரண்டி கிடையாது. ஆனால் இறை நினைவு நம் உள்ளத்தில் சூழ்ந்திருக்குமே ஆனால் அது நமது உள்ளத்தை அமைதிப்படுத்தும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். நமது ஒரு காரியத்துக்காக இறைவனை அழைத்து, இறைவா, இந்த காரியம் நான் உனக்காக செய்கிறேன், அல்லது இந்த காரியத்தை நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது, இந்த தேவைக்காக நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி மனமுறையை இறைவனிடம் பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனை முடிவில் நமது உள்ளங்கள் அமைதி பெற்றது என்று சொன்னால் நாம் சரியான முறையில் இறைவனை அணுகுகிறோம் என்கின்ற ஒரு அர்த்தம் ஆகிறது. அப்போ இறைவன் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்று சொன்னால் அந்த நினைவை நமது வாழ்நாளில் எல்லா நேரத்திலும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பொதுவாக நமது பிரார்த்தனைகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு கடமைக்கு பிரார்த்திக்கிறதுங்கிறது நம்மிடம் அதிகமாக இருக்கிறது. ஒரு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சூழல் எப்போதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்பிக்கை இன்மையில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையில்
அது குறைபாடு ஏற்படுகிறது. அந்த குறைபாடோடு இறைவனை அணுகக்கூடிய அந்த பழக்கம் நம்மிடம் இருக்கக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு இறை நம்பிக்கை என்பது இறைவன் நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்தாதான் என்னுடைய இறை நம்பிக்கை மேலோங்கி இருக்கும். அல்லது ஏதாவது கொஞ்சம் குறைஞ்சிட்டு அல்லது சோதனை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது, கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நான் இறை நம்பிக்கை எந்த மாதிரி வைத்துக் கொள்கிறேன் என்பதுதான் நம்ம உறுதியான இறை நம்பிக்கையில் இருக்கிறோமா என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு களமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும், நல்லதை கொடுத்தும் சோதிப்பான். இந்த சோதனையில் நமது நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் நமது வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் நமது வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா? நல்லதை கொடுத்து சோதிக்கும் போது அல்லது கஷ்டங்கள் என்கின்ற ஒரு நிலையை கொடுத்து சோதிக்கும் போது நான் இறைவனுக்காக இதை பொறுத்துக் கொள்கிறேனா, இறைவனுக்காக இதை பொருந்திக் கொள்கிறேனா, இதனுடைய பொருந்துதலுடைய நன்மையை நான் இறைவனிடம் எதிர்பார்க்கிறேனா என்ற அளவில் நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனை நமக்கு அமைதி தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சோதனை களமாகத்தான் நம்மை ஆக்கியிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதர்களுக்கு அவர்கள் இறைவன் செல்வங்களை தாராளமாக மரியாதையோடு வழங்கி சோதிக்கும் போது என்று சொல்லி காட்டுகிறான். இங்க வழங்கக்கூடியதெல்லாம் நமக்கு அருள், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அருளில் ஒரு சோதனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த சோதனைக்கு ஏற்ப நமது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்துகிறான் என்று நல்ல நிலையில் சொல்கிறார்கள். அம்மா இதா மபுசலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ரிஸ்குடைய அளவை குறைத்து சோதிக்கும் போது, அதுவும் சோதனை தான். கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால் கஷ்டங்களை நம்மளா விரும்பி ஏற்றுக்கிறோம். எனக்கு கஷ்டத்தை கூட அல்ல, நான் பயங்கரமான திறமையை காட்டணும் உலகத்துக்கு அப்படின்னு யாராவது சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா? இல்லை, அது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அந்த கஷ்டங்களை நாம் எப்படி உறுதியாக எதிர்கொள்கிறோம், என்ற சோதனையை நம்ம எப்படி கடக்கிறோம் என்பதில் நமது உண்மையான நிலைப்பாடு, உள்ள அமைதிக்கான தொடர்பு, இறை தொடர்பு என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்களும் நஷ்டங்களும் கூட இறை சோதனை தான். அதை அழகிய முறையில் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்ற அந்த உறுதியான இறை நினைவை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், விளிம்பில் இருந்து கொண்டு அல்லாஹுவை வணங்குவவனும் மனிதர்களில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டது என்று சொன்னால் அதில் நிம்மதி அடைகிறான். அவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் தலைகீழாக மாறிவிடுகிறான். இவ்வுலகிலும் மறுமையிலும் அவன் நஷ்டம் அடைந்து விட்டான். இந்த மாதிரி நிலை நஷ்டத்தை தான் தரும், நமக்கு லாபத்தை தராது. உலகத்திலே நஷ்டத்தை ரெண்டு மனதோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் சரியான ஒரு அந்தஸ்து கிடைக்காது. சரியான கஷ்டமோ நஷ்டமோ எனக்கு நிலை, எனது கொள்கை இதுதான், எனது நம்பிக்கை இதுதான் என்று சொல்லி உறுதியானவர்களுக்கு அதுக்கு உண்டான நன்மை உலகத்தில் கிடைக்கும். அந்த பார்வை நல்ல பார்வையாக இருக்கும், மற்றவங்களுடைய பார்வை. அதே நேரத்தில் மறுமையில் அவர்கள் நல்ல நிலையில் இருப்பார்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஆட்களுக்கு உலகத்திலும் நஷ்டம் இருக்கிறது, மறுமையிலும் இது பெரிய நஷ்டம், அது தெளிவான நஷ்டம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனையை செய்யக்கூடியவர்களாக, அணுகுமுறையை அணுகக்கூடியவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். மதீனாவுக்கு வளர்ந்த சில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்றாலோ, நல்ல குதிரை குட்டி பிறந்தது என்று சொன்னாலோ, இந்த மார்க்கத்துக்கு வந்ததுனால இது எங்களுக்கு கிடைச்சது, எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நாங்கள் பெற்றவர்களாக இருக்கிறோம் சொல்லி அதை சிலாயிட்டு பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள்.
அதே நேரத்தில் பெண் குழந்தை பெற்றாலோ அல்லது அவர்கள் குதிரைகள் ஈனவில்லை, குழந்தை பெறவில்லை என்ற ஒரு நிலையில இருந்தாலோ இந்த மார்க்கத்துக்கு வந்ததுனாலதான் இந்த கஷ்டம் எங்களுக்கு வந்துச்சு, இந்த மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில்தான் இந்த வசனம் இறங்கியதாக நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு அல்லாஹ் நமக்கு தரும்போது நான் பயங்கரமான இறை நம்பிக்கைவாதி அப்படின்னு காட்டுறோம். கஷ்டமான சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னா என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான், இது ஒரு மார்க்கமா அல்லது எல்லாம் இருக்கிறானா இல்லையா, நான் தான் கிடைச்சனா, இது மாதிரியான ஒரு போக்கு மனப்போக்கு என்பது நம்மிடம் வெளிப்பட்டது என்று சொன்னால் நம்பிக்கையின் குறைபாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நமக்கு ஏராளமான கஷ்டங்கள் இருக்கிறது. அந்த கஷ்டங்களின் போது தொடர்ந்து இறைவனை அணுகக்கூடியவர்களாக நாம் இருப்போம். நஷ்டம், கஷ்டம், சந்தோஷம் எல்லாம் கலந்துதான் வாழ்க்கையில இருக்கும். சந்தோஷமாக இருக்கும்போது பெரிய அளவுக்கு இறை தொடர்பை வலுவான ஒரு நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் பெரும்பாலானவர்களிடம் இருக்காது. அதே நேரம் கஷ்டம் என்று சொன்ன இறைவனை அணுகக்கூடிய அந்த நிலை என்பது எல்லா மனிதர்களிடம் இருக்க வேண்டும். இறைவன் தான் நமக்கு நமது கஷ்டங்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நான் பிரார்த்தித்தேன், நிறைய நேரம் பேரை பிரார்த்தனை செய்திருக்கேன், ஆனா என்னுடைய பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று சில நேரம் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சொன்னோம் என்று சொன்னா உண்மையிலே ஏற்கப்படாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவசரப்படுறது என்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நான் பிரார்த்திக்கிறேன், ஆனால் எனது பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று கூறி நீங்கள் அவசரப்படாத வரையில் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட்ட ஒரு லிஸ்ட்ல தான் இருக்கும். இறைவன் ஏற்பான், எப்போது ஏற்பான்னு சொல்லி இறைவனுக்கு தெரியும். உங்களுக்கு எப்போது தருவோம் வேண்டும் என்பது இறைவனுக்கு தெரியும். இங்கே பலகீனமான நிலையில் உள்ள உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தந்தன்னு சொன்னா உடனே மையத்தாயிருவீங்க, செத்து போயிருவீங்க. செத்துன்னு சொன்னா அனுபவிக்க முடியுமா? நீங்க கேட்கக்கூடியதை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் இருக்கிறான், தரக்கூடிய லிஸ்ட்ல தான் வச்சிருக்கிறான். ஆனா அதை நீங்கள் பாழாக்கி விடக்கூடாது. எப்படி பாழாக்கி விடக்கூடாது என்று சொன்னா, எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறேன், என் பிரார்த்தனை ஏற்கப்படவில்லை என்று நீங்க சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து அல்லாஹ் உங்களை எடுத்து விடுகிறான் என்ற ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்திலே உங்க பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான், உங்க கோரிக்கையை நிறைவேற்றுவான், அல்லது உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்குவான். நீங்க பிரார்த்தனை செய்தது ஒன்றா இருக்கும், ஆனா அதை விட பெரிய ஒரு காரியம் உங்க துன்பத்தை நீக்கக்கூடியது. அந்த மாதிரி விஷயங்களை அல்லாஹ் செய்து விடுவான். அல்லது மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தரக்கூடியதாக உங்கள் பிரார்த்தனை அமைந்துவிடும். இதெல்லாம் பிரார்த்தனை என்பது வீணே போகாது. அல்லாஹ்வுடைய தொடர்பு என்பது நமக்கு பலன் தரக்கூடிய ஒண்ணு. அப்ப அதை தூய ஒரு நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எங்கள் இறைவனே இந்த உலகத்திலும் எங்களுக்கு அனைத்தையும் வழங்குவாயாக என்று கூறுவோர் மனிதர்கள் உள்ளனர். அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் கிடையாது. உலகத்துல வேற சில விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுவீர்கள், அதுதான் ஆசைப்படுறீங்க. என்னன்னா செயல் வடிவமாக பெறுகிறது. நீங்க எதை மனசை வச்சு செயல்படுகிறீர்களோ அதுதான் வாழ்க்கையாக மாறுகிறது. அந்த அடிப்படையில் இந்த உலகத்திலே கேட்கக்கூடியவர்களுக்கு, உலகத்தை மட்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியம் இல்லை. எங்கள் இறைவனே எங்களுக்கு இந்த உலகிலும் நன்மையை தருவாயாக, மறுமையிலும் நன்மையை தருவாயாக, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று கூறுவோரும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் செய்வதற்குண்டான கூலி அவர்களுக்கு உண்டு, அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம பிரார்த்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த உலகத்தை மையப்படுத்தியதாகவும் இருக்க வேண்டும், மறுமையை மையப்படுத்தியதாகவும் இருக்க வேண்டும். மறுமைக்காக நாம் பிரார்த்தனை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவா மறுமையில எங்களுக்கு நன்மை தருவாயாக, இந்த உலகத்தில் நன்மை தருவாயாக, நரகத்தின் தீங்கை விட்டு காப்பாயாக. இது முக்கியமான ஒரு பிரார்த்தனையுடைய அளவுகோலாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.
நாம் பிரார்த்தனை என்பது இரண்டு விதமான ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. ஒன்று சராசரியான நடக்கக்கூடிய பிரார்த்தனை, இன்னொன்று அவசர கால பிரார்த்தனை. அவசர கால பிரார்த்தனையில நம்ம அப்பவே அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்போம். எந்த மாதிரியான ரிசல்ட்? அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கடல்ல பயணம் செய்து போய்கொண்டே இருப்பாங்க. நல்ல காற்று அவர்களை வழி நடத்துகிறது. அப்ப நல்ல காற்று வழி நடத்துகிறதுனா ஜாலியா பயணம் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப அந்த நிலையில திடீரென்று சூறாவளி காற்று, கெட்ட காற்று அவர்களை சுற்றி வளைக்கும் போது அவர்கள் உள தூய்மையை அங்கு அதிகமாக்கி, அந்த நேரத்தில் உள தூய்மை விடுகிறது அவங்களுக்கு. அவங்க உலகத்துல பண்ண தப்புகள் ஏறாதான், தப்பான வணக்கங்கள் ஏறாதான், இதெல்லாம் அங்க காட்ட முடியாது. எங்க காட்ட முடியாது? உயிர் போகும் நிலையில் அல்லது கஷ்டமான நிலையில், நம்ம செத்தண்டா அப்படிங்கிற நிலையில காட்ட முடியாது. அங்க உள்ளத்தை தூய்மையாக்கி இறைவன்கிட்ட பிரார்த்திக்கணும். இறைவா, இதிலிருந்து என்னை நீ காப்பாற்றினாங்க என்று சொன்னால் நாங்கள் நன்றி உடையவராக ஆவோம் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். அந்த பிரார்த்தனை நம்ம ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுகிறோம். ஆனா நம்மளை அழைக்காதவன் போல் அப்புறம் மாறி விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவன் நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூர். மனிதன் தனது இறைவனுக்கு நன்றி கெட்டவனாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் இன்னொரு வசனத்துல கூட நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப அவசர காலத்தில் நாம் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை என்பது உட தூய்மையாக இருக்குமையானால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்மை அவசர காலத்திலிருந்து, அவசரமாக அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றி விடுகிறான். இதை நம்ம பார்க்கிறோம். திருமறை குர்ஆன் அதுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தன் பயணத்தில் இருக்கிறான். அவன் பயணம் எப்படி இருக்கிறது சொன்னா, தலை புரிந்து பிடிந்து பரட்டையாக இருக்கிறது. அவன் வானத்தின்பால் கைகளை உயர்த்தி, அந்த காலத்துல குதிரை அந்த ஒட்டகத்துல தானே பயணம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஏசிலேயே போயிட்டு ஏசிலேயே வந்துடுறோம், குடிதெல்லாம் வராது. ஆனா பயணங்கிறது இருக்கிறதுன்னு செய்யுது. பயணங்கிறது கொஞ்சம் தூரம் போனாலே நமக்கு அது பெரிய துன்பமாக ஆகிடுது. சில நேரத்தில் இன்பமாக இருக்கு, அப்புறம் பயணங்களாலே ஒரு துன்பமான ஒரு நிலையாக மாறிவிடும். பயணத்தில் கேட்கக்கூடிய துவா என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவனுடைய துவா எப்படி இருக்குன்னு சொன்னா, அவன் பயணத்தில் இருக்கிறான், அவன் தலைய உறுதியாக இருக்கிறது, பயணத்துல இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவன் தனது தலையை உயர்த்தி, வானத்தின்பால் உயர்த்தி, என் இறைவனே என் இறைவனே என்று அவன் அழைக்கிறான். ஆனால் அவனது ஆடை, அவனது உணவு, அவனது குடிப்பு எல்லாமே ஹராமாக இருக்கிறது. எல்லாமே அவனுக்கு ஹராம் தான் சாப்பிடுவான். அதாவது கெட்ட தொழில் செய்து சாப்பிடுறான், அல்லது ஹராமான பொருளை சாப்பிடுறான், அல்லாஹ் தடுத்த விஷயத்தை செய்யறான். இந்த மாதிரியான நிலையில அவன் என் இறைவனே என் இறைவனே என்று அழைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவன் ஹராமிலே மூழ்கி விட்டான். இந்த நிலையில் அவனுடைய துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம இறைவனிடம் அணுகும் போது தூய உள்ளத்துடன் அணுகிற மாதிரி நம்ம தூய்மையாக நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் சொன்ன அவனுடைய விஷயங்கள் எல்லாமே தூய்மையாக நடப்பதுதான். தூய்மையாக நடப்பவன் வெற்றி பெற்று விட்டான், திருமறை குர்ஆனுடைய வசனம். தூய்மை என்பது நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடியது ஒரு தன்மை இருக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால் உலக மயமாக்கல், உலகத்துடைய கவர்ச்சியில நாம் மூழ்கிவிட்டாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த நிலை என்பது நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உலகம் நமக்கு நிரந்தரமானதெல்லாம் கிடையாது. மறுமைதான் உண்மையானதும் நிரந்தரமாகவும் அப்போ மூமின்களுக்கு மறுமைதான் நிரந்தரமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபரை சந்திக்க போறாங்க. அந்த நபர் ரொம்ப ரொம்ப மெலிந்த நிலையில, நோய்வாய்ப்பட்டவராக, ரொம்ப கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறார். நல்ல திடகாத்திரமாக இருந்தவர் கோழி குஞ்சு மாதிரி இருக்கிறார், காட்சி தருகிறார்.
அப்போ அல்லாஹ்வின் தூதர் வந்து ஆச்சரியப்பட்டு ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்குறாங்க, அல்லாஹ்விடம் நீ ஏதாவது பிரார்த்தனை செய்தாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் பிரார்த்தனை செய்தேன். என்ன பிரார்த்தனை செய்தாய்? இறைவா, எனக்கு தண்டிப்பதாக இருந்தால் மறுமையில் தண்டித்து விடாது, இந்த உலகத்திலே தண்டித்து விடு என்று சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனை தாங்க முடியாது, அந்த மாதிரி கேட்காதீங்க, உலகத்திலும் மன்னிப்பாயாக, அல்லாஹ்விட மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லி அவருக்காக அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டார்கள். அவர் பழைய நிலைமைக்கு திரும்பி விட்டார் என்கின்ற ஒரு நிலையை அதை சில பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தனக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அழைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா குற்றவாளிகளுக்கு தான் அழைப்பு. அழைப்பு என்னது? நம்ம பயங்கரமான ஆளு, பயங்கரமான எல்லாமே கரெக்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில என்ன போன ஹதீஸ் அப்படிதான் சொன்னோம். அவனுடைய உணவு ஹலாலா இல்ல, ஹராமா இருக்கிறது, அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஹராமை விடுவதற்கு முயற்சி செய்து நல்லதை நோக்கி திரும்ப வேண்டும் என்று சொன்னா குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்கிறது. தனக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, குற்றவாளிகளே, அழைப்பே அப்படிதான் இருக்குது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அவன் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல மூமின்களுக்கு நல்ல ஒரு நற்செய்தியை தருகிறான் என்று சொன்னால், நமது பாவங்களுக்கு பல்வேறு நிலையில நம்மளுடைய பாவங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்ப்போம். நம்மளே அதுக்கு சாட்சியாக இருப்போம். சில பாவங்கள் நான் செஞ்சது நமக்கு மறக்கவே மறக்காது, எல்லா நேரத்திலும் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான நிலையில இறைவனிடம் மன்றாடி, இறைவா என்னை மன்னித்து விடுன்னு சொல்லி நீங்கள் மன்றாடுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு கருணை புரிபவனாக இருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான பிரார்த்தனையை அடிக்கடி நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அதை நமக்கு வலியுறுத்துகிறான். அதுல முக்கியமான ஒரு துவா என்னன்னு சொன்னா, பெற்றோருக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த துவா. அதுல என்ன சொன்னா, அவர்களை பார்த்து புதுமை அடைந்த நிலையில, பலவீனமான ஒரு நிலையில அவர்களை பார்த்து சீன்லாம் நீங்க சொல்லிடாதீங்க, ரொம்ப நட்பா அவர்களோட அணுகுங்க என்ற ஒரு அறிவியலை சொல்லிவிட்டு, கருணையுடன் பணிவு என்னும் இறக்கையை அவர்கள் தாழ்த்துவீராக, இறைவா என் பெற்றோருக்கு கருணை புரி என்று சொல்லி பணிவை நீங்க அவங்களுக்கு காட்டு. இறைவனே, நான் குழந்தையாக இருந்தபோது இந்த 2 பேரும் என்னை எப்படி பரிவுடன் வளர்த்து பார்த்தார்களோ, கருணை காட்டினார்களோ, அது மாதிரி இவர்களுக்கு நீ கருணை காட்டு என்று சொல்லி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த பிரார்த்தனையை நமது பெற்றோருக்காக அடிக்கடி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னொரு பிரார்த்தனையை நம்ம அடிக்கடி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அதை அடிக்கடி செய்தார்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைநிறுத்தி வைப்பாயாக என்று அதிகமாக அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தித்தார்கள். அப்போது நாங்கள் கேட்டோம், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இப்போது எங்கள் மீது நீங்கள் அஞ்சுகிறீர்களா என்று கேட்டோம். அதற்கு அல்லாஹ்வின் தூதர், ஆம், உள்ளங்கள் அல்லாஹ்வின் 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது, அவன் நாடிய விதத்தில் அதை திருப்பி விடுவான் என்று சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி சூழல் தான் நமக்கு இருக்கும். நல்ல ஒரு தனியாக இருப்போம், இறை நம்பிக்கையாளராக இருப்போம். உள்ள சூழல், உலக சூழல் நம்மை திசை மாறி எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் மாறிவிடும். அதனால இந்த பிரார்த்தனை, உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைநிறுத்தி வைப்பாயாக என்கின்ற அந்த பிரார்த்தனையும் அடிக்கடி நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் இறை நினைவை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை என்பது நாம் இறைவனோடி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அதை உடல் அமைத்து நமது வாழ்க்கையில், நமது எல்லா காலங்களிலும் இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்தி நமது உள்ளங்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.